தலைநகர் சென்னையில் அதிகாலையில் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை கோயம்பேடு, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை 3 மணிக்கு மேல் திடீரென கனமழை கொட்டியது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர் உள்ளிட்ட இடங்களில் இரவில் சாரல் மழை பெய்தது. இதேபோன்று சென்னை போரூர் அடுத்த காரப்பாக்கத்திலும் மழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. வடசென்னையில் திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மயிலாடுதுறை, நாகை, கரூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. குத்தாலம், கோமல், மங்கைநல்லூர், திருக்கடையூர், தரங்கம்பாடி, செம்மனார்கோவில் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சீர்காழியில் மழையில் நனைந்தபடி சிறுவன் ஆட்டம் போட்டான். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தூர், அக்கரைப்பேட்டை, பரவை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, காமேஸ்வரம், கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. இதனால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இது வயலிலே 4 இன்ச்சு தண்ணி நிரப்பிக்கின்ற சூழ்நிலை உருவாகுது. ஆகையால் அறுப்பதற்கு தயாராக இருந்த இந்த நேரத்தில் இன்னும் ஒரு வாரத்துக்கு வயலில் மிஷின் அறுக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. சாய்ந்த நெல்கள் முளைக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து நேரடி கொள்முதலுக்கு விற்பனைக்கு கொண்டு சென்றால் அங்கே ஈரப்பதம் என்று அவர்கள் சொல்வார்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, தடாகோவில், மலைக்கோவிலூர், ஆட்டையாம்பரப்பு உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவிய நிலையில் இடைவெளி விட்டு மழை பெய்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது.